அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருப்பாங்க. கடக ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். மனதை தயார்படுத்தி மனதில் உறுதியோடு முயற்சி செய்ய வேண்டிய நாளாக இருக்கும். அப்போ சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள்லாம் வந்து போகும். அப்படி வந்தாலும் அது மன சோர்வடையாமல் அதிலிருந்து பின்வாங்கி விடாமல் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும், வியாபாரத்தில் இருந்தாலும், அலுவலக பணியில் இருந்தாலும் விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். தடைகள், தாமதங்கள், அதற்குரிய காரண காரியத்தை தெரிந்து அதை சரி செய்து மனதை உற்சாகமாக முன்னேறி உழைத்தால் நல்ல நாளாக அமையும். பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகும், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே மன உறுதியோடு ஒரு சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தி அதை நிரூபிக்கக்கூடிய அளவில் மனதாலும் உடல் உழைப்பாலும் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு, அக்கறையோடு, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்து கொண்டால் நிறைய வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அதை சரி செய்து எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மாணவர்கள் கடுமையாக போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். கல்வியில், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய பிரச்சனையை சரி செய்து முன்னேறக்கூடிய நாளாக அமையும். அலுவலகத்தில் வரக்கூடிய சிறு சிறு எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே சனிக்கிழமை நாள் பிரதோஷம், 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் வீட்டில் சந்தோஷமும் கூடி வரும். வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் வெற்றி பெறும், பிரயாணங்கள் வெற்றிகரமாக அமையும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மத்தியம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள்லாம் இந்த வாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், முயற்சிகள், குறிக்கோள்லாம் ஈடேறும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். திறமையை நிரூபிக்கக்கூடிய நாளாக இருக்கும். சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டிய நிலைமையில் எல்லா விதமான பணிகளையும் மேற்கொண்டு அதை முழுமையாக சரிபடுத்துவதற்கு கொஞ்சம் கடின உழைப்பும் தேவைப்படும். சிறு சிறு இடையூறுகள் வரலாம், தடைகள் வரலாம், காலதாமதங்கள் ஆகலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதற்குரிய காரண காரியத்தையெல்லாம் தெரிந்து சரி செய்து முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றிகளை தக்க வைக்கக்கூடிய நாளாக அமையும்.
பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மனதில் கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும். மனக்கவலைகள் வந்து போகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள்லாம் வந்து போகும். ஆகவே அளவுக்கு அதிகமாக சிந்திக்காமல் மனதை இயல்பாக எளிதாக சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து அன்று சனி பிரதோஷம், 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பல விதமான பிரச்சனைகளை எதிர்ப்புகளை சரி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு எதிர்ப்புகளை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கக்கிழமைனாலும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான சனி ஞாயிறு போன்ற நாட்களிலும் நல்ல நாட்களும் நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 5ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 2ஆம் வீடாக வருகிறது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் இருப்பதனால குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் அதிகமாக பாடுபட வேண்டியது இருக்கும். அதனால் பொறுமையாக, நிதானமாக, அன்பாக அந்த நாட்களை மன உறுதியோடு கடந்து சென்றால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 7ஆம் தேதி புதன்கிழமை நாள், இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். பேரும் புகழையும் கொடுப்பார். மகிழ்ச்சியை கொடுப்பார். உழைப்புக்கேற்ற முன்னேற்றத்தை கொடுப்பார். திறமைக்கு சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்பார்த்த எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். தொடர் முயற்சி நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் வரலாம். இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக உழைத்தால், அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். வாகனத்தில் செல்லுகிற போது கொஞ்சம் சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. கொஞ்சம் தாமதமாகனாலும் அதை சரி செய்து கொள்வது நல்லது. சுறுசுறுப்பாக அந்த நாளில் இயங்கக்கூடிய, உழைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4 மணியிலிருந்து அன்று சனி பிரதோஷம், 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகலாம். ஆகவே மனக்கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஒரு அதீத கற்பனைகளை, எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்காமல் அந்த நாளில் இனிமையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மனதை சுறுசுறுப்பாக எப்படி வைத்து கொள்ள வேண்டுமோ அதை பற்றி யோசித்து கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். மனதில் உறுதியோடு கவலை இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லதாக அமையும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, வெற்றி வாகி சூடக்கூடிய நாட்களாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மே மாதம் 5ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை 7 மணி வரைக்கும்
கடக ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாளாக, நன்மை தருகிற நாளாக, பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 7ஆம் தேதி புதன்கிழமை நாள், இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். குடும்ப பாங்கான விஷயங்களில் அதிக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் படபடப்பும் கடுமையாக உழைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆகவே அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை வெற்றிகரமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். சிந்தித்து செயல்பட்டு அறிவுபூர்வமாக பலவிதமான வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியடையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4 மணியிலிருந்து அந்த அன்னைக்கு சனி பிரதோஷம். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு மேலே 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அது வீண் செலவாக இல்லாமல் நமக்கு தேவையான முன்னேற்றத்துக்கு தேவையான அத்தியாவசியமான செலவுகளுக்கு செலவு செய்தால் போதுமானதாக இருக்கும். அதே நேரத்தில் பல இடங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். அது முக்கியமான வேலைகளுக்கு பயனுள்ள முயற்சிகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல், ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே சிந்தித்து செயல்படுவது நல்லது. பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் சிம்ம ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மனது உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்லதொரு நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகளில் கொஞ்சம் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது இருக்கும். அதனால் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே அன்று சனி பிரதோஷம். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றமும் பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். விருப்பப்பட்ட பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா தலங்கள், இது மாதிரியான இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். சுபகாரியங்கள் நடக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் அன்று சிறப்பாகவே இருக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் செவ்வாய்க்கிழமை நாள், புதன்கிழமை நாளும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடாக வர்றதுனால லாபஸ்தானமாக இருக்கிறது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், மனதில் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாபகரமான நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 7ஆம் தேதி புதன்கிழமை நாள், இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது 12ஆம் வீட்டில் சந்திரன் விரயஸ்தானமாக ஏற்படுவதால் நிறைய செலவுகள் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வந்து போகும். திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அதிக அலைச்சல் ஏற்படும். அதனால் திட்டமிட்டு எது தேவையான செலவோ அதுக்கு செலவு செய்வதும்,
வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே நேரம் காலங்களை கருதி பொருள் சேதாரமாகாமல் கால விரயங்கள் ஆகாமல் திட்டமிட்டு பணியாற்றுவது சரியாக இருக்கும். பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியிலேயே சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு பல வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். மனது உற்சாகமாக இருக்கும். தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே அன்று சனி பிரதோஷம். 11ஆம் தேதி சனிக்கிழமை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. ஆகவே இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் நிறைய பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். நேரங்களை செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ டென்ஷன் படபடப்பு வராமல் மௌனமாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் அந்த நாட்களை கடந்து சென்றால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் மதிய நாட்கள் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது தொழில் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அலுவலக பணியில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி செயல்படக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, தொழில்துறையில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். உள்ளம் உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அமையும். ஆகவே 5ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு மேலே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 7ஆம் தேதி புதன்கிழமை நாள், இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருகிறது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வேலை வாய்ப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பதவி உயர்வுக்குரிய நாளாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று வியாபாரம் நல்லதொரு லாபத்தை அடையக்கூடிய சூழ்நிலை அமையும். பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆகவே சிந்தித்து திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. சுப செலவு நல்லது. வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் வீண் முயற்சிகள் வராமல், ஏமாற்றம் வராமல் நல்ல முயற்சிகளில் திட்டமிட்டு உழைத்து முயற்சி செய்வது நல்லது. ஆகவே வீண் விரயங்கள் வீண் அலைச்சல் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே அன்று சனி பிரதோஷ நாள், 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாட்களில் துலாம் ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். பொருளாதார முன்னேற்றம் பண வருமானத்துக்குரிய நாளாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணிக்கு வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால 9ஆம் வீடாக வர்றதுனால 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் அதிர்ஷ்டத்துக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் நம்மை நோக்கி வரவில்லை என்கின்ற ஒரு மனக்குழப்பங்கள் வரலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் இன்றைய முயற்சிகள் நாளைக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிற அடிப்படையில் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சி செய்தால் அந்த நாட்கள் பயனுள்ள நாட்களாக அமையும். பிறகு 9ஆம் வீட்டு சந்திரன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை இரவு 7 மணிக்கு மேலே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் சிம்ம ராசிக்கு வரும்போது
அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது தொழில் பற்றிய சிந்தனை மேலோங்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலையில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றகரமாக செல்லும். திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வர்றதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய லாபங்களை பெறக்கூடிய அளவுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். அலுவலக பணியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரங்கள் வெற்றி பெறும். தொழில் முன்னேற்றம் பெறும். பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே அன்று சனி பிரதோஷ நாள். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் மன சந்தோஷத்துக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் சிக்கனமும் தேவை. வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆகவே சில முயற்சிகள் எடுக்கும்போது, மனதுக்கு பிடித்த முயற்சிகளில் ஈடுபடும் போது அது பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை அமையும். பயணங்கள் பிரயாணங்களில் மேற்கொள்ளும் போது திட்டமிட்டு பயணிப்பது நல்லது. இல்லை என்றால் இது வீண் அலைச்சல் என்கின்ற ஒரு ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே சிந்தித்து செயல்பட்டால் உழைப்பும் முயற்சியும் பயனுள்ளதாக அமையும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இது போன்ற நாட்கள் நன்மை தருகிற நல்ல நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணி வரைக்கும். கடக ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மன அழுத்தமும் மன கவலைகள் வந்து போகும். ஆகவே மன சோர்வு அடையாமல் பார்த்துக்கிறது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை மன உறுதியோடு கடந்து செல்வது நல்லது. பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 7ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் திறமையை கடுமையாக உழைத்து நிரூபிக்கக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைத்து கொள்வது நல்லது. கொஞ்சம் வாய்ப்புகள் தள்ளி போகும், தாமதமாகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக வந்துருங்கிற அடிப்படையில், கடமையை செய் என்கின்ற அடிப்படையில் முயற்சிப்பது பயன் தரும். பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நிறைய மாற்றம் ஏற்படும். அது முன்னேற்றமாக அமையும். வியாபாரம் செழிக்கும். அலுவலக பணி சிறக்கும். நல்லதொரு பயனுள்ள நாட்களாக அமைகிறது. நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் நல்ல லாபம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணி வரைக்கும். கடக ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மன அழுத்தமும் மன கவலைகள் வந்து போகும். ஆகவே மன சோர்வு அடையாமல் பார்த்துக்கிறது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை மன உறுதியோடு கடந்து செல்வது நல்லது. பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 7ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் திறமையை கடுமையாக உழைத்து நிரூபிக்கக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைத்து கொள்வது நல்லது. கொஞ்சம் வாய்ப்புகள் தள்ளி போகும்,
தாமதமாகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக வந்துருங்கிற அடிப்படையில் கடமையை செய் என்கின்ற அடிப்படையில் முயற்சிப்பது பயன் தரும். பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நிறைய மாற்றம் ஏற்படும். அது முன்னேற்றமாக அமையும். வியாபாரம் செழிக்கும். அலுவலக பணி சிறக்கும். நல்லதொரு பயனுள்ள நாட்களாக அமைகிறது. நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் நல்ல லாபம் கிடைக்கும். தனுசு ராசிக்கு 10ஆம் வீடாக 8ஆம் தேதி வியாழக்கிழமை, 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு மாற்றம் நடக்கும். புதிய தொழில் தொடங்கிறதுக்கான நல்ல நாள். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய அலுவலகம் பணிகள், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறது. இதெல்லாம் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலையில் 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, சனிக்கிழமை சனி பிரதோஷம். இந்த நாட்களில் சனி ஞாயிறில் துலாம் ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு. துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. நல்லதொரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். வாகன யோகம் இருக்குது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பிறகு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். விருப்பப்பட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய, சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனசு சுறுசுறுப்பாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மன சோர்வுகள், மனக்குழப்பங்கள் வந்து போகும். எதிர்மறை எண்ணங்கள், சிந்தனைகள் வந்து போகும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மன உறுதியோடு அமைதியாக, மௌனமாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். திறமையை நிரூபிப்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். பொறுமை தேவை. மற்றபடி 8ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும், தாமதமாகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் வராமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல் வெற்றிக்காக கடுமையாக பொறுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் கவனம் தேவை. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையாக பேசி வெற்றிகளை வழிவகுத்து கொள்வது நல்லது. அலுவலக பணியிலையும் கவனம் தேவை. பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே
சனிக்கிழமை சனி பிரதோஷம், 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும், புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும், சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும், விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், வருமானம் இருக்கும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை நாளும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 5ஆம் தேதி மே மாதம் திங்கட்கிழமை மாலை 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும், பலவிதமான எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும், தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மனதில் உறுதியோடு எதிர்ப்புகளை விலக்கி கஷ்டங்களை நீக்கி வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு மேலே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால திறமையாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமையும் நட்புறவும் ஏற்படும், திறமைகளை நிரூபித்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும், மனம் குழப்பமடையும், கவலைகளில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் சிந்தனைகள்லாம் வந்து போனாலும் எதையும் பொருட்படுத்தாமல் அமைதியாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. அமைதியும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். நன்கு சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அதை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே அன்று சனி பிரதோஷம், 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் தள்ளி போகும். வாய்ப்புகள் இல்லை என்று மனக்குழப்பம் அடையாமல் இன்றைய முயற்சியெல்லாம் நாளைக்கு வெற்றியாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எதையும் எதிர்பார்க்காமல் பணிகளை கடமைகளை முயற்சிங்கிற அடிப்படையில் செய்து கொண்டே வந்தால் போதும், அது பயனுள்ளதாக மாறிவிடும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் இது போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணிக்கு வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடு. மன அழுத்தமான நாள், மன சோர்வுகள், மன விரக்திகள் வரும். ஆகவே மன கவலைகளிலிருந்து விடுபட்டு நிதானமாக இயல்பாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் வெற்றிகரமான நாளாக அமையும். பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 7ஆம் தேதி புதன்கிழமை நாள் இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி கிட்டும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கடுமையாக உழைத்து எதிர்ப்புகளை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். திறமையை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு பலவிதமான போராட்டங்களை முயற்சிகளை மேற்கொண்டு நல்லதொரு வெற்றிகளை ஈட்டக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டு பலவிதமான முன்னேற்றங்களை
வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மாணவர்கள் கல்வியில் அற்புதமான தேர்ச்சி அடைவார்கள். வியாபாரம் நல்ல முறையில் முன்னேற்றம் பெறும். அலுவலக பணியும் பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாளாக, நன்மை வரக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே அன்று சனி பிரதோஷம். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகும், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே மன உறுதியோடு அந்த நாளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். மற்றபடி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இது போன்ற நாட்களில் நல்ல நாட்களாக, முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.